பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 93வது அதிகாரம் 4வது வசனம். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கு தோன்றும், சில நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை சில நம்மளை மோத வருகிற தண்ணீரை போல, அலை நாளங்களை போல நமக்கு தோன்றும். ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலாம். அது பிரச்சனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். அவரை அறியாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பதில்லை. நாம் அநேக நேரங்களிலே நாம் சில சூழ்நிலைகள் வரும்போது நாம் நினைப்போம், ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் ஒரு அலையாய், ஒரு பெரிய ஒரு பர்வதம் போல காட்சியளிக்கிறதை நான் என்ன செய்வேன் என்று சொல்லிட்டு. காரணம், நம்ம ஏசப்பா ஒரு நாள் இந்த படகுல யாத்திரை பண்ணும்போது அவங்க கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே, கடல்ல அலை அடிக்குதுப்பா, நீங்கள் இவ்வளோ சமாதானமாக தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எழுந்து என்ன சொன்னாங்க? அந்த அலையை அதட்டினாங்க இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு நீங்கள் யாரை பார்த்து கூப்பிடணும்? அந்த சீஷர்கள்கிட்ட கேட்குறாங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், காற்றும் கடலும் அவருக்கு கண்டு பயப்பட்டது. காரணம், உருவாக்கினது அவர். காற்றும் கடலும் பயப்பட வேண்டுமானால் உருவாக்கினவருக்காக வேண்டி. ஒரு தாயும் தகப்பனும் கண்டிக்கும் போது ஒரு பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படுகிறது. நாம் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ள. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புவதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளுகிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பதாகவும் வந்துரு. அதில் விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பு. ஏன், எதற்காக வேண்டி யாக்கோபு அதில் யாக்கோபை பற்றி சொல்லப்படுது? அவர் மனுஷனோடு தேவனோடு போராடி ஜெயம் எடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அந்த சந்ததியிலே வந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய எந்த காரியங்களும், சில பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லுங்க. வேற யாருக்கிட்டையும் போகாதுங்க. அவரே நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.